இட்லிக்கு பொட்டுக்கடலை குருமா செய்ய போகிறேன். அதுக்கு எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். பொட்டுக்கடல, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சோம்பு போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு கடாய் வச்சு தாளிக்கும் போது காட்டுறேன். அடுப்பில் கடாய் வச்சு வெங்காயம், பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டுட்டேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் ஊற்றிட்டேன். இது கொதி வரணும். கொதி வந்ததும் இறக்கலாம். பொட்டுக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிடுச்சு நல்லா. இது இட்லிக்கு, தோசைக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். இது செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.